அதிமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க, வேண்டாங்க, உங்க ஓட்டை வீணாக்காதீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. பேரன்புக்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். தீவிர பிரச்சாரத்துல இறங்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், உங்க ஓட்டை அதிமுகவுக்கெல்லாம் போட்டு வீணாக்காதீங்க, யாரை முன்னிறுத்தி அதிமுக தேர்தலில் களமிறங்குறாங்க? அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமியா? ஒருத்த கட்சி பாராளுமன்ற தேர்தலில் நிக்குதுன்னா ஒரு பிரதமர் வேட்பாளரை கை காட்டி நிக்கணும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரத பிரதமராக அடுத்த முறையும் நரேந்திர மோடி அவர்கள் வரணும்னு களமிறங்கி நிக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஓட்டை பிரிச்சு திமுகவை ஜெயிக்க வச்சிடணும்னு களமிறங்கி இருக்கிறாரு. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரத பிரதமர் யார் என்று கை காட்டாத அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏற்கனவே 37 எம்பியை தெண்டமா அனுப்புன மாதிரி இந்த தடவையும் தெண்டமா அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏதேனும் ஒரு எம்பி தப்பித்தவரை ஜெயிச்சா கூட அந்த எம்பியால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா அவங்க போய் குரல் கொடுக்க போறதும் கிடையாது, அவர்கள் குரல் கொடுத்தா அது எடுக்க போறதும் கிடையாது. ஆனால் அடுத்த முறை ஆளுங்கட்சியாக போற பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு என்பது பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான குரலாக, தமிழ்நாட்டிற்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வாக்குகளாக இருக்கும். அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது. ஒருவேளை அதிமுக மாதிரி தோக்கர கட்சிக்கு இருந்தாலும் சரி, ஒரு பிரதமர் வேட்பாளரை ஒரு மத்தியில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிருந்தா கூட அதையாவது செல்லா காசா கூட வச்சுக்கலாம். ஆனா இதை எந்த லிஸ்ட்லயும் சேர்த்துக்க முடியாது. அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது என்பது நம்முடைய ஓட்டை வீணடிக்கிறதுக்கு சமம். நன்றி. நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்.